உயர்கல்வி மொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் பிற பகுதிகளை விட முன்னணியில் உள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைவர் சீதாராம் தெரிவித்துள்ளார். 2035ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே அடைந்துவிட்டது என்றும் AICTE தலைவர் பேராசிரியர் சீதாராம் தெரிவித்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற AICTE எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் DG சீதாராம் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் 50%த்திற்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாகவும், நாட்டின் பிற பகுதிகளில் அது 29% மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். பொறியியல் சேர்க்கையில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சீதாராம் புகழாரம் சூட்டினார். Today, Tamil Nadu has reached gross enrollment ratios of more than 50% in higher education, and particularly in engineering has done remarkably well. This is because of the institutions, all institutions, and private institutions also have a role to play in this improvement of the GER for the nation. So let me congratulate Tamil Nadu also for achieving that numbers. But I'm also very impressed with the colleges, with the infrastructure, facilities, and the training and the skill courses being adopted at many of the institutions which I'm visiting. It's really a role model for the nation. தமிழ்நாட்டில் பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெறும் பாதிக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கல்லூரிகளில் சேர்வதால் 2035ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே அடைந்துவிட்டது என்றும் AICTE தலைவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிக அளவில் திறமையான பொறியியல் மாணவர்கள் உள்ளதால் புதிய தொழில்கள் அதிக அளவில் தொடங்கப்படுவதாகவும் சீதாராம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.